திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, சோழவரம், செங்குன்றம் சுற்றுவட்டார இடங்களில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை நீடித்து வரும் நிலையில் பொன்னேரி தேரடி ரயில்வே மேம்பாலத்தில் குளம் போல தேங்கி நிற்கும் மழை நீரில் வாகனங்கள் தத்தளித்து செல்கின்றன. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தொடர்ந்து அந்த பொன்னேரி பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? வாகன ஓட்டிகள் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, இஞ்சூர், பழவேற்காடு, சோழவரம், செங்குன்றம் சுற்றுவட்டார இடங்களில் காலை முதலே இடைவிடாது பலத்த மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக பொன்னேரியில் முக்கிய சாலைகளில் மழை நீர் குளம் போல தேங்கியுள்ளது. பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட சாலைகளில் முறையான வடிகால் வசதிகள் இல்லாததால் மழைநீர் வெளியேற வழியின்றி குளம் போல தேங்கி சாலையில் பெருக்கெடுத்து வருகிறது. வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். பொன்னேரி தேரடி ரயில்வே சுரங்க பாதையில் 2 அடிக்கு மேலாக, உயரத்துக்கும் மேலாக மழைநீர் குளம் போல தேங்கி கிடைக்கிறது. பொன்னேரி பழவேற்காடு சாலை முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்தபடி பொதுமக்கள் சென்று வருகின்றனர். பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கி எடுப்பதால் பள்ளி மாணவர்கள் செல்லும் நேரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர ஊர்திகள் 4 கிலோமீட்டர் சுற்று செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பகல் நேரங்களில் மட்டும் மழைநீர் பிறகு ராட்சத மோட்டார் வைத்தும் தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டியுள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.